பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள். இங்கே பெண் கூடாரங்களில் பலவிதமான கடைகள் போடப்பட்டிருக்கிறது. அன்று மார்னிங் சந்திப்பு தருணங்கள் நடந்த ஸ்டார் நைட் போல இங்கு தமிழர் நாள் விழா நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது நாள். யா நீ போய் கொண்டிருக்கிறேன். நிறைய கடைகள் எல்லாம் போட்டுக்கிறோம். தமிழர் நாள் முதலாவது நாள் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா சேவைகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்போது இலங்கையிலிருந்து அல்லது கனடாவிலிருந்து விதமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுகின்றன. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாந்து. வணக்கம். இது என்ன? உங்களை பெரிய ஒரு ஏதாவது ஒரு அறிமுகம் சொல்லுங்க. என்னண்டு? வணக்கம். வணக்கம். நான் கபனி வலைத்தளம் எஸ்டிநாதன். இல்லை இது சும்மா உங்களுடைய நேர்காணல். சரி, என்ன இதில் என்ன அந்த நோட்டீஸ் எல்லாம் வச்சுக்கல என்னன்னு இதை பற்றி சொல்லுங்க. ஹைஸ்கூல் பிள்ளைகளுக்கு கனடியன் தமிழ் அகாடமி. என்ன இது எங்க நடக்குது, என்ன மாதிரின்னு சொல்லுங்க. தமிழா படிப்பிக்கணும். டீச்சர்ஸ் எத்தனை, என்ன மாதிரி இந்த படிமுறை தமிழண்டு அதுதானே? படிமுறை தமிழண்டு படிப்பிக்கணும். அதான் இது தமிழ் ஸ்கூலா இல்ல ஸ்கூலா? நீங்களே ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க. சரி சரி, நன்றி நன்றி. ஓகே. இல்ல இது வீடியோல தமிழர் விழா முதலாவது நாள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இங்கே பாருங்கள், நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள். மக்கள் பொதுவாக எந்த விழா ஊட்டினாலும் வருவார்கள். அவர்களுக்கு
கொத்துரொட்டி அடிச்சு சத்தம் கேட்குது. பாப்போம் கொத்துரொட்டி என்ன மாதிரி போட்டு வந்து என்ன படிமுறை தமிழா அறிவகமா? ரைட்டு. அறிமுகம் அன்றைக்கு படிமுறை தமிழ். அந்த அறிமுகத்தில் என்ன நீங்கள் செய்கிறீங்க? என்ன உங்களுடைய அறிமுகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ் படிப்பிக்கிற தனிப்பட்ட ஒரு ஸ்கூலா? சரி. அறிமுகமா? ரைட் ரைட். இது உங்களோட கிளாஸஸ் வந்து எங்கே நடக்குது? இங்கே ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கா? ஜிடிஏ முழுக்க அறிமுகம் இருக்கு. ரைட் ரைட். இப்போ நீங்கள் தமிழ் படிப்பிக்கிறது உச்சரிப்பு முறையில் படிப்பிக்கிறீங்களா அல்லது எழுத்து முறையிலையா? அதுக்கான நீங்களும் டீச் பண்ணுறீங்க. எவ்வளோ காலமாக டீச் பண்ணுறீங்க? எவ்வளோ? 25 வருஷம். அப்போ இதுவரையில் ஒரு 1000 பிள்ளைகளுக்கு மேலே? எவ்வளோ? நான் முந்தியவருக்கு அவர் இதில் அறிமுக மக்களோட காய்ச்சினா நீங்களும் அதைத்தான் சொல்கிறீங்க. நல்ல விஷயம். மற்றது இந்த பிள்ளைகள் தமிழை விரும்பி கற்கிறார்களா, சிலர் தவிர்க்கிறார்களா? அப்படிப்பட்ட குறைகள் ஏதாவது இருக்கா? தமிழ் அப்படின்ற எந்த நாட்டாக்கள் அப்படி கொண்டு வரணும்? ஓ ரைட் ரைட். தாய் வந்து சைனீஸ் படிப்பிப்பாங்க. அப்ப 2 பாசையும் அவர்களுக்கு. ஐயா வணக்கம். ஞாபகம் இருக்கு என்ன? ஓ இல்ல இவரோட காய்ச்சிட்டேன். இவரோட தான் போயிட்டு எடுத்து நான் அங்கே ஸ்டார் நைட்டு. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல அவை அந்த விரும்பி படிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அதுக்கு இப்ப தகப்பன் சைனீஸா இருந்தால் பொதுவாக கொண்டு வரணுமா? அதுல இப்ப என்ன என்னுடைய ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப எங்கட மக்கள் இந்த நாட்டுக்கு வந்தது 83ஆம் ஆண்டு பிறகுதான் கூட வந்தவர். ஆரம்பத்தில் வந்தவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தகப்பன் வேலை செய்து. அப்ப எல்லாரும் பிள்ளைகளை தமிழ் படிப்பிக்க, அப்ப பிறந்த பிள்ளைகளை ஒரு கட்டத்தில் பிறந்த பிள்ளைகளை தமிழ் படிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்காத காரணம்னா ஸ்கூல்களும் குறைவு. மற்றது பெற்றோரும் 2 வேலை 3 வேலை என்று போய்கொண்டிருந்திருக்கிறோம். அந்த மட்டத்தில் உள்ள பெரும்பாலான பிள்ளைகளுக்கு தமிழ் அறிவு குறைவு என்று தான் நான் நினைக்கிறேன். மற்றது அவர்கள் எழுதும் போதும் தமிழ் எழுத்துக்களால் எழுதாமல் ஆங்கில எழுத்துக்களை போட்டு அம்மாண்டா AMMA போடு ஆனாமன்னா போட தெரியாமல் கனவரிக்கணும். ஒரு ஆளுக்கு மெசேஜ் அனுப்புறாலும் ஆங்கிலத்தில் எழுதணும். அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களை சந்திக்க நீங்கள் என்ன அவர்களை திருத்தி எங்களோட இதுக்கு கொண்டு வர என்ன முயற்சிகள் நீங்கள் செய்கிறீங்க? தெரியாது. அதுல முக்கியமா இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ்ல ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் தானே, குறைஞ்ச எழுத்துக்கள் தானே. அப்ப அதில் உயிர்மெய் எழுத்து இல்லை. ஏன்னா வொவல்ஸும் கான்சனன்ட்டும் தான் இருக்கு. தமிழில் 3 இருக்கு. ஆனால் நாங்கள் 247 என்று சொல்கிறோம். ஆனால் 30 தான் அடிப்படை எழுத்து. என்ன அதை நீங்கள் சொல்லி அந்த அடிப்படையெல்லாம் படிப்பீங்க? உண்மையிலேயே 247 பயப்படுத்தக்கூடாது. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18. அந்த 12 18 தெளிவா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அதை பாடமாக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ண விடுங்க. அப்படி அது 2ஐயும் மட்டும் சொல்லி கொடுத்தா அதுல இருந்து உருவாகிறதா இந்த 247. எடுத்த உடனே 247 சொன்ன இப்ப எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாம எடுத்த உடனே 247 படிக்கணும்னா நாங்களும் பயப்படுவோம்.
இப்போ உங்களோட பிள்ளைகள் எல்லாம் தமிழில் எழுத வாசிக்க கதைப்பினா எழுத வாசிக்க எல்லாம் தெரியும். நல்ல விஷயமா. நன்றி. உண்மையில சிறப்பாக விளக்கம் சொன்னீர்கள். என் பேர் எஸ்டி நாதன், கவனி வேலை தொழிலில். சரியா, நன்றி சார். தமிழர் நாள் முதலாவது நாள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது அறிமுகம் கனடாவில் நிற்கின்றோம். அறிமுகத்தில் அந்த ஒரு ஆசிரியை சிறப்பான விளக்கத்தை தந்திருந்தார். அந்த வகையில் இங்கே நாங்கள் தொடர்ந்து செல்ல இருக்கின்றோம். மக்கள் வெள்ளம் போல் இங்கு இருக்கிறார்கள். நல்ல தோசை வரைக்கும் பார்ப்போம். இந்த இங்கே ஒரு தோசை கடை இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டு பக்கம் உணவு கடைகள் நிறைய போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் சொன்னார்கள் ஒரு 4 மணி போல எனக்கு அடித்தனர். அங்கே ஒரு சனமும் இல்லை, மக்கள் வர்றார்களோ தெரியான்னு சொன்னார்கள். அதே நேரத்தில் இடையில மழையும் பெய்தபடியால் மக்கள் வருவது குறைவாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே மக்கள் திரளாக நிறைந்து போயிருக்கிறார்கள். பாருங்கள், அங்கே மெக்சிகோலேருந்து இங்கே மட்டும் ஒரே நிலத்துக்கு கடைகள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிறது. அம்மையார் வணக்கம். எப்படி விழா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. 2 வருஷமா ஒரு பிரேக் கொண்டு வந்தபடியால இப்ப நிறைய சின்ன இருக்கு. என்ன அப்படி இல்லையா? என்ன இதுல சிறப்பான நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்போது போகுதா? நீங்கள் என்ன இந்த ஏரியாவில் இருக்குங்களா இல்லை தூர இடத்துல? பிக்கரிங்க இருந்து வந்துருக்கீங்களா? ரைட்டு. அப்போ அந்த முதல் ஒரு விழா ஸ்டார் நைட் எல்லாம் நடந்து அதுக்கு வந்தீங்களா? வேறு என்ன இதில் பார்த்து கொண்டு இருக்கீங்க? நல்லா இருக்கு. நன்றி. ஒன்றுபடு தமிழா, ஒன்று விடுவோம். மக்கள் வெள்ளம் திரளாக இங்கே நிற்கிறார்கள். எல்லோரும் சாப்பாடு கடையில் சாப்பிட்டு கொண்டு அங்கே இங்கேயும் இந்த எறும்புகள் மாதிரி ஊந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வெள்ளம் எறும்புகள் அப்படி நிறைய ஊடுற மாதிரி இங்கே மக்கள் வெள்ளம் சிறப்பாக அங்கே இங்கே ஊந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை போயிட்டு காணலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கோம். எல்லாரும் பிஸியாக சாப்பிட்றதுலே பிஸியாக இருக்கிறார்கள். Elevate your success. அண்ணா வணக்கம். என்ன இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்கு? இது ஒரு யூடியூப். வணக்கம், அப்படி இருக்கீர்கள்? இதில் என்ன போட்டிருக்கு? எலிவேட்
தம்பி வணக்கம். நல்ல புன்சிரிப்போட பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. நான் அப்படியே ஒரு சிலர் இன்டர்வியூ பண்ணி கொண்டு வரேன். நான் ஒரு யூடியூப் இதுல என்னென்றால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க ரீமேக்ஸ் எலிவேட்டர்னு சொல்லி ஒரு brokerage based in மார்க்கத்துல இருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு 12 வருஷத்துக்கு மேலால நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். வீடு விற்பனை, வீடு இது ஒரு ரியல் எஸ்டேட் ரீமேக்ஸ். ரைட் சொல்லுங்க. என்ன விதமாக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வீடு விற்பனை, right, all in-house service. சசிதா அக்கா is a mortgage agent, right? mortgage செய்யறாங்க. எங்க டீம்ல எல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து ஹோம் இன்ஸ்பெக்ஷன் எனிதிங். அது மட்டும் இல்ல, நான் ஒவ்வொரு கிழமையும் ஒரு பாட்காஸ்ட் செய்யறேன். அந்த ஆனஸ்ட் டாக் ன்னு சொல்லி தமிழ்ல ஆட்களை இன்டர்வியூ பண்றாங்க. வேற விற்பனை ஆட்கள், மோர்கேஜ் இன்சூரன்ஸ், மோர்கேஜ் ஏஜென்ட், லைஃப் இன்சூரன்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், பிளான்தர்பிரஸ் எல்லாரையும் ஒவ்வொரு கிழமையும் இன்டர்வியூ பண்ணி ஒரு பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ் கொடுக்குறாங்க. இந்த ஆனஸ்ட் டாக் ன்னு சொல்லி யூடியூப் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல. அந்த வகையில் என்னுடைய முதல் கேள்வி, ஒருவர் முதலாக வீடு வாங்க போற, அப்படி வாங்குறதா இருந்தால் அவருக்கு இருக்க வேண்டிய முக்கிய தகுதிகள் 2 சொல்லுவோம். 2 முதல் உங்களோட மோர்கேஜ் குவாலிஃபிகேஷன், ரைட்? எவ்வளவு உங்களால குவாலிஃபை பண்ணா எவ்வளவு உங்களால கட்டலாம்னு சொல்லி. 2வது, நாங்கள் எப்பவுமே சொல்றோம், ஒன் அட்வைஸ் விரலுக்கேற்ற வீக்கமா இருக்கணும். உங்களுக்கு தான் தெரியும் எப்ப வீடு கொண்டு ரைட் டைம் உங்களால அஃபோர்ட் பண்ண மாதிரி இருக்குமான்னு சொல்லி. மெட்ராக்கள் டபுள் கராஜ் வீடு, பெரிய வீடு வேண்டி இருக்கணும்னு சொல்லி நீங்களும் போய் வேண்டாதீங்க. வீடு ஒரு அத்தியாவசிய தேவையான விஷயம் தான். ஆனால் இது லைவ்ல போகுதா? லைவ்ல போகுது. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற டைமிங் முக்கியம். அப்ப விரலுக்கேற்ற வீக்கமா இருக்கணும். உங்களோட மோர்கேஜ் எவ்வளவுக்கு நீங்க குவாலிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லி முதல் மோர்கேஜ் ஏஜென்ட் போய் கதைச்சிட்டு தான் வீடு பார்க்கவே தொடங்கணும். சரி, அடுத்த கேள்வி. இப்போ ஒருத்தர் அவர் வீடு வாங்க அவர்கிட்ட தகுதி சரியா இருக்கும், ஒரு நல்ல வேலையில இருப்பார். அப்போ அவர்கிட்ட இன்கம் எல்லாம் நீங்க பார்த்து எல்லாம் ஓகேயா இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸ் போன பிறகு ஒரு சில பாதிப்புகள் வரலாம், வேலை இழப்பு வரலாம், அல்லது குடும்பத்தில் ஒரு ஆள் சுகவீனம் இல்லாமல் கஷ்டப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலவரைக்கு அவர் ஒரு பெரிய முதலை போட்டு வீடை வாங்கிக்க, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலவரைக்கு உங்களுக்கு கூட வீடு வாங்கிக்க அவர் உங்களை நாடுறார். இப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு எனக்கு. இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நான் இதில் இருந்து மீளலாம், அல்லது உங்களுடைய அட்வைஸ் சொன்னால் ஒன்றை உதாரணமாக வச்சுக்கொண்டு எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஸோ மெயின் அட்வைஸ் நான் இப்பத்திய சிச்சுவேஷன் எல்லாருக்கும் சொல்றது, எப்பவுமே என்ன நாளைக்கு நடக்கும்னு தெரியாது எங்களுக்கு. அப்ப நீங்க ஒரு பேக்கப் பிளானோட வீடு வேணும். அப்படின்னு சொன்னா ஒரு பேஸ்மெண்ட் அபார்ட்மெண்ட் உள்ள வீடா, அல்லாட்டி சில பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிட்டுதான், அப்ப நீங்க பேஸ்மெண்ட்ல போயிருங்க, மேல வாடகை கொடுங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வீடை காப்பாற்றலாம். பேங்குக்கு போகாம விற்க தேவையில்லை. நான் எப்பவுமே சொல்றது, வீடை நீங்க விற்றீங்களோ you might become a forever renter. So அப்ப முதலே நான் ஆட்களுக்கு அட்வைஸ் பண்றது, பேஸ்மெண்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ டிவைட் கப்பல்ஸ் வரி கொண்டு வைங்க. புள்ள பிறக்க போகுதுன்னு சொன்னா மெட்டர்னிட்டிக்குள்ள போனா 30-35 அவைக்கு இன்கம் கிடைக்க போகும். அந்த கப்பல்ஸுக்கு நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்க்கு அட்வைஸ் பண்றது, பேஸ்மெண்ட் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி வீட வேண்டுங்க. இந்த நாட்டுல கனடால மெயினா முக்கியமா நீங்க உழைக்கும் போது காசை வச்சு தான் உழைக்கலாம். உங்களோட வீடை வச்சு உங்களோட மோர்கேஜுக்கே ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, லைக் வேற லைக் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேஸ்மெண்ட்ல இருந்து $2,000 ரெண்ட் வருதுன்னு சொன்னா உங்களோட மோர்கேஜ் குறைவா இருக்கு. அப்ப வீடு வாழ்க்கையா இருக்காது. தமிழ்நாட்டில் அந்த ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றது, பெரிய மோர்கேஜ் எடுத்துட்டு லைஃபை என்ஜாய் பண்றீங்க, வீட்டுக்காண்டியே வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சரி, அந்த வகையில் இன்னும் ஒரு உரிமை கேள்வி கணக்கு கேட்குதுதான் கடைசி கேள்வி. இப்போ ஒரு தாய் தகப்பன் அவன் பேர்ல வீடு இருக்கு, சரியா, அவைக்கு புள்ளிகள் இருக்கணும். உதாரணமா 3 புள்ளிகள் வைப்போம், 2 பேர் மேரி பண்ணிட்டோம். ஆனா இப்ப தாய் தகப்பன் பேர்ல தான் வீடு இருக்கு. அப்ப அவர்கள் ஒரு 75 வயது தாண்டிட்டு வைப்போம் வைக்க அவர்களுக்கு எந்த இடத்துலயும் எதுவும் நடக்கலாம், சுகவீனம் இல்லாமல் வரலாம். அப்படியான சூழ்நிலையில அவர்கள் ஏற்கனவே தங்கட பேரில் உள்ள வீடை பிள்ளைகள பேருக்கு மாற்றி போட்டு இருக்கிற நல்லமா, அல்லது அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் அதுக்கு பிறகு பிள்ளைகள் அதை உரிமை கொண்டாடுற அளவுக்கு அவர்களுக்கு பேங்க் மற்ற விஷயங்கள் சாத்தியமா படுமா? உங்களோட பர்சனல் சிச்சுவேஷனை போல. அதான் சில பேர் என்ன செய்யறது, பாடம் வைக்க வேண்டி கொடுப்பினாங்க பிள்ளைகளுக்கு பாடம் வைக்க வேண்டி. சில பேர் உயிர் எழுதி வைக்கணும், உயிர் எழுதி வைக்கணும் கட்டாயமா. உயிரை வச்சுதான் போகும். என்ன நடக்கும், 3 பிள்ளைகள் சொல்லிருக்க ஒரு ஆள் பேரை வீட மாத்தினார், பிரச்சனை இல்லை. அதை விட உயிர் எழுதி வச்சால் 3 டைம்ஸ்
லைக் 3 டைம்ஸா பிரிக்கலாம், 3 விதமா பிரிக்கலாம். அல்லது ஒரு ஓகே 3 பேருக்கும் ஒரு 25 வீதம் போகும், 25 வீதம், இன்னொரு 25 வீதம் போகிற ஒரு சேவடிக்கு போகுதுன்னு சொன்னாலும் அந்த உயில் முக்கியம். நான் இப்போ உயிரை கட்டாயமா போய் எழுதணும். பேருந்து நீங்கள் குடும்பமா ஒரு லோயரை கொண்டு சிட் டவுன் பண்ணி எப்படி செய்ய போறீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னா பேரா இருக்கு. சரி, அந்த வகையில் என்னுடைய 3 வேலைகளும் சிறப்பாக பார்த்து நீங்கள் உங்களோட மேற்கொண்டும் கதைக்க வேணும். அதே நேரத்தில் உங்களோடு மக்கள் இதை நேரலையில் பார்ப்பவர்கள் யாராவது உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் உங்களுடைய தொடர்பு இலக்கம் அல்லது தொடர்பை சொல்லுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் தமிழ் ரியல்டர் என்று சொன்னா தமிழ் ரியல்டர், தமிழ் நான் வீடியோஸ் போடுறேன். அல்லாட்டி இந்த தொலைபேசி இலக்கம் 414 830 30 33 416-830-3033. நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றிருக்கிறது உங்கள் நேசன் எஸ் டி நாதன். ரைட், நன்றி. தமிழர் நாள் விழா இப்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்க்கம் மெக்னிக்கல் சந்திப்புக்கு வடக்கு புறமாக மார்க்கம் ரோட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே பாருங்கள், நிச்சயமாக மக்கள் நிறைந்து இருக்கிறார்கள். இப்பொழுது 8-9 மணியாக போது இருட்டிக் கொண்டு வருது. எனது நண்பர் ஒருவர் என்னோட வந்தவர், அவர் கோல் பண்ணி கொண்டிருக்கிறார் போலது. பலவிதமான உணவுப் பண்டங்கள், ஐஸ்கிரீம், பலவிதமான உணவுப் பண்டங்கள் எல்லாம் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் உணவு உண்பதிலேயே மும்முரமாக இருக்கிறார்கள். இந்த கொத்தரடி கடை போட்டியுடைய அந்த சாம்பியன் கதாநாயகன் யார் என்ற தெரிவு வெளியாக காத்திருக்கிறது. விரைவாக அதை நாங்கள் சொல்ல போகிறோம். அதன் பிற்பாடு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை சொல்ல இருக்கின்றோம். மீண்டும் சொல்லியபடி இந்த நிகழ்ச்சியின் பிற்பாடு நாட்டுக்கு பிற்பாடு ட்ரோன் ஷோ நம்பர போகிறது. ட்ரோன் ஷோவில் தமிழீழ தேசிய சின்னங்கள் உட்பட பல விடயங்கள் மிக அழகாக திரையில் வானத்தில் காட்சிப்படுத்தப்பட போகுது. நீங்க ஒரு வானவெடிக்கை மாதிரி ட்ரோன் ஷோவை பார்க்க போறீங்க முதன்முறையாக. அதே நேரம் அதை தொடர்ந்து அதனோட சேர்ந்து தாயக இசையமைப்பாளர் இசைப்பிரியன் அவரோடு இங்கிருக்கின்ற கனடாவினுடைய புகழ் பூத்த கலைஞர்கள் இணைந்து மிக முக்கியமான ஒரு இசை நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வும் இன்றைய நாளுடைய முத்தாய்ப்பான தமிழர் நாள் நிகழ்வினுடைய நிறைவு நிகழ்வுகளாக இங்கே அரங்கேற காத்திருக்கின்றன. இந்த தலைவாசல் அரங்கில் நாளைய நாளும் நிகழ்வுகள் தொடர இருக்கின்றன. 2 செஃப் மேடம் நேரம் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த 70 நிமிஷம் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இவங்களுக்கு நாங்க டைம் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சு ஆகணும் இந்த நிகழ்ச்சியை. அடுத்த நிகழ்ச்சியை தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா செகி, லக்ஷ்மி சின்னப்பா, மாலா வசந்த், அமுதா கோபி, நவீன் ராஜ் பெர்னாண்டோ இன்றைய நாளினுடைய சமையல் சவாலின் போட்டியாளர்கள். இவர்களிலிருந்து சாம்பியன் அந்த $1000 வெற்றி கொள்ள காத்திருக்கிறார்கள். தமிழர் நாள் கமிட்டி வழங்குகின்ற பரிசாக 2ஆம் பரிசு சஃப்ரோன் கிச்சன் வழங்குகின்ற $100 பெறுமதியிலான பரிசு 2வது வெற்றியாளருக்கு செல்ல காத்திருக்கிறது. செஃப் மார்க்கஸ் மரியதாஸ் அதே போன்ற செஃப் ராமங்களோடு இணைந்திருக்கிறார்கள். நடுவர்களாக இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தியிருக்கிறார்கள். விரைவாக நாங்கள் அதை சொல்ல காத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 3 நிமிடத்தில் அதை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். மூன்றாவது பரிசும் இந்த ஐவருக்கு வழங்கப்பட காத்திருக்கிறது. அந்த 3வது பரிசாக சஃப்ரோன் கிச்சன் வழங்குகின்ற $50 பரிசு வழங்கப்பட இருக்கிறது. எனவே சஃப்ரோனுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு நன்றியையும் கரகோஷத்தையும் தெரிவித்துக் கொள்ளலாம். என்றால் இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு பிரயோசனமா இருக்கணும்னு 3வது வெற்றியாளரும் தெரிவு செய்யப்பட போகிறது. எனவே 1வது 2வது 3வது வெற்றியாளர் இப்பொழுது அறிவிக்கப்பட காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. செஃப் ராம் சொல்லிருக்கார் 2 மினிட்ஸ்ல டன் அப்படின்னு சொல்லியது. 2 மினிட்ஸ்ல அவங்க தலைய பண்ணி எங்களுடைய வெற்றியாளர்களை சொல்ல காத்திருக்கிறார்கள்.
5 பேரும் பரபரப்பா இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்கு அப்படியா பிரியா? ஓ மீட் யூ ஓகே ஃபார் ஷூர். Everybody ready for the winners? Anybody have any names? Any favorites? மட்டன், சிக்கன், நண்டு, ஷெஃப் ராம் சார் பேர் தாடி ஏதாவது உங்க மனசுல ஓடுதா? இது அந்த வினிங் அண்ட் சொல்லிட்டு நண்டு, மட்டன், வேற ஏதாவது? நண்டு, மட்டன், சிக்கன், 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 மட்டன், பீஃப் ஒன்று வந்துச்சு. பீஃப் முதல்ல எல்லாம் வந்துச்சு ஷெஃப். Okay, we going to announce the runner-up. Okay. இல்ல மூன்றாவது பரிசு $50 மூன்றாவது பரிசு சஃப்ரான் சிக்கன். மூன்றாவது வெற்றியாளரை அறிவித்து இரண்டாவது மூன்றாவது வெற்றியாளர் என்ற அவர்களுக்கான $50 சஃப்ரான் சிக்கன் வழங்குகிறது. Okay. யார் அந்த மூன்றாவது வெற்றியாளர்? மூன்றாவது வெற்றியாளர் வந்து அமுதா கோபி அவர்கள் மூன்றாவது வெற்றியாளர். அவருக்கு சஃப்ரான் சிக்கன் ஹெஃப்ரான் கிச்சன் வழங்குகின்ற சிக்கன் கிச்சன் சஃப்ரான் கிச்சன் வழங்குகின்ற பரிசு. சஃப்ரான் இதற்கான அனுசரணை தந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். சஃப்ரான் கிச்சன் வழங்குகின்ற இரண்டாம் பரிசு இரண்டாவது வெற்றியாளர். அவருக்கு $100 வழங்கப்பட்டிருக்கு. அமுதா கோபி உங்களுக்கு வாழ்த்துக்கள் உரித்தாக்கம். இந்த கலை தொடர வேண்டும் அப்படி என்று சொல்லி தமிழ்நாடுடைய குடும்பத்தின் சார்பில் நாங்களும் வாழ்த்துகின்றோம். இரண்டாவது வெற்றியாளர் ஷெஃப் ராம் பிரியா சேகி இரண்டாவது வெற்றியாளர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா. சஃப்ரான் கிச்சனுடைய $100 பரிசு வழங்கப்படுகின்றது. ஹெல்தி கன்சர்ன் அவட டிஷ்ஷா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் பிரியா சேகி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்பொழுது தமிழர் நாளுடைய சாம்பியனாக மகுடம் சுட போகின்றவர்கள் யார்? அந்த 3 பேரில் தமிழர் நாளினுடைய கமிட்டியினால் வழங்கப்படுகின்ற $1000 வவுச்சர், $1,001 இருக்கிறது. அந்த வவுச்சர் வழங்கப்பட இருக்கிறது. அது யாருக்குரியதாக இருக்கிறது? யார் அந்த சாம்பியன்? இந்த ஆண்டினுடைய சாம்பியன். நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு திறமையான ஒரு டிஷ் உங்களுக்கு பரிமாறினவர். அவர் one and only நவீன் ராஜ். சிக்கன் அண்ட் ரோஸ் பான் 4 ரைஸ்ல ஒரு ரோஸ் பான் பீக் பண்ணிட்டு போயிடுச்சு. சிக்கன் அண்ட் ரோஸ் பான். பாராட்டுகள் நவீன் ராஜ். குக்கிங் பேஷனலி என்று சொன்னீங்க, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் குக்கர்ல என்று சொன்னீங்க. ஆனா வித்தியாசமான ஒரு முயற்சி இருக்கிறத வச்சு சமாளிச்சு வெற்றி வாகை சூடி இருக்கிறீர்கள். உண்மையில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். நான் நினைக்கிறேன் விரைவில் நாங்க நவீன் ராஜ்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம். ஓ எங்களோடு இறுதி நேரத்தில் இருந்து கொண்டவர் மாலா வசந்த், அதே போன்று லக்ஷ்மி சின்னப்பா. இருவருக்கும் உண்மையில் நன்றியும் பாராட்டுகளும். வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியதற்காக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. அதே போன்று ஷெஃப் ராம், ஷெஃப் மார்க்கஸ், நன்றி. இந்த வேளையில் எங்களோடு இணைந்து கொண்டு இவ்வளவு தூரம் இதை சிறப்பாக செய்து நடத்தியமைக்கு தேங்க்யூ எவ்ரிவன். நன்றி எல்லாருக்கும். இங்க வந்து இந்த விழாவை சிறப்பித்து இந்த காம்படிஷனை ஊக்குவித்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இன்வைட் பண்ணதுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. இவ்வளவு கிரௌட் வந்திருக்கீங்க. Thank you so much guys. Special thanks to organizers. Without them, short period of time, that was நான் இம்ப்ரெஸ் ஆயினது. Great team. எல்லாருக்குமே allocate பண்ணி ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒவ்வொரு ஆட்களை allocate பண்ணி ஸ்மூத்தா இந்த event சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுக்கிறாங்க. Again, big thank you for the organizers. Thank you. இந்த வேளையில் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. இது முடிய நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மண்ணினுடைய கலை விழுமியங்களில் ஒன்றாக இருக்கின்ற நாட்டுக்கூத்து, மிகச்சிறந்த நாட்டுக்கூத்து ஒன்றை இப்பொழுது உங்கள் முன்னால் படைப்பதற்காக கலைஞர்கள் மன்னிக்க வேண்டும், தெருக்கூத்து உங்கள் கலைஞர்கள் படைப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அந்த தெருக்கூத்தினையும் நீங்கள் கண்டு களிக்கலாம். இப்போது அந்த தெருக்கூத்து அரங்கேற காத்திருக்கிறது உங்கள் கரகோஷத்தோடு.
தெருக்கூத்தை பார்க்க போகிறீர்கள்.